V is for ball. Ball. வணக்கம் குழந்தைகளா. இப்போ வந்துட்டு மிட் டர்ம் டெஸ்ட் நடந்திருக்குது. மிட் டர்ம் டெஸ்ட் வந்துட்டு 40 மார்க்ஸ் தான் கேட்டிருக்காங்க. 5th ஸ்டாண்டர்ட் தமிழ். அதுதான் இப்போ நம்ம லெசன்லாம் பார்த்துட்ருக்கோம். இப்போ மிட் டர்ம் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் 40 அவுட் ஆஃப் 40 வாங்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். அவங்களோட மிஸ்ஸும் நீங்கள் 40 அவுட் ஆஃப் 40 வாங்கினீங்க அப்படின்னா gift தரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, அதனால 40 அவுட் ஆஃப் 40 வாங்கிடணும்னு சொல்லிட்டு நல்லாவே படித்தாங்க. எழுதி பார்த்தாங்க. மிஸ்டேக்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய டைம் எழுதி பார்த்தாங்க. நானும் எதிர்பார்த்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய பொண்ணு வந்து 40 அவுட் ஆஃப் 40 வாங்கிடுவா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தேன். அவளுமே ரொம்பவே நம்பிக்கை வச்சுருந்தா. வாங்க அவள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒன் வேர்டு பொருள் எழுதுக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பிரித்து எழுதுக. எல்லாத்துலேயுமே ஈஸியானது தான், சிம்பிளானது தான். 3 கொஸ்டின் 4 கொஸ்டின் அந்த மாதிரி தான் சேர்த்து எழுதுறது. அதுக்கப்புறம் எதிர்ச்சொல், அதுக்கப்புறம் நிரப்புக கொடுத்துருக்காங்க. பொறுத்துக. மூதுரை பாடல் வந்துட்டு அடிமாறாமல் எழுதுக. நம்ம மூதுரை பாடல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா நம்மளோட வீடியோவில், அந்த பாடல் வந்துட்டு அடிமாறாமல் எழுதுகன்னு சொல்லிட்டு 4 மார்க்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இலக்கணம் வந்து ரொம்பவே ஈஸியானது இல்லையா, அதுவும் கொடுத்துருக்காங்க ஒரு 4 மார்க்குக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், கொஸ்டின் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. 1 2 3 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. எல்லாமே 2 மார்க் கொஸ்டின் தான். ஓகேவா. அடுத்து வந்துட்டு புதிய சொற்களை உருவாக்குக. 2 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நம்ம வந்துட்டு சின்ன வேர்ட்ஸ் நிறையா இருக்கும், அதை வந்து நம்ம கண்டுபிடிச்சி எழுதணும். அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, கீழ்காணும் தொடர்களுக்கு பொருத்தமான வினாக்கள் அமைக்க. குழந்தை சிரித்தது, குழந்தை என்ன செய்தது அப்படின்ற மாதிரி கொஸ்டின் வரும். கடிதம் வந்துட்டு விண்ணப்பம் நம்ம சொல்லி பார்த்துருக்கோம் இல்லையா, அதிலே வந்துட்டு இது புக்லேயே இருக்கும், குடிநீர் வேண்டி விண்ணப்பம். நம்ம அந்த வீடியோவுமே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வேணால் லிங்கில் போய் செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே கொடுத்துட்டாங்க. எல்லாமே ஈஸியாக இருக்குது. எல்லாமே சேர்த்து மொத்தமே 40 மார்க்ஸுக்கு தான். 40 மார்க்ஸ் வந்துட்டு 1 ஹவர் தான் வந்துட்டு எக்ஸாம் வந்துட்டு. ஓகே, முடிஞ்சிருச்சு. அவங்க பேப்பரும் கொடுத்துட்டாங்க. என்னோடய பொண்ணு நான் எதிர்பார்த்த மாதிரி ஒரு 1/2 மார்க்கு தான் கம்மி பண்ணி வாங்கிட்டா. ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல, நான் கிஃப்ட்டு தரேன், ஃபுல் மார்க் எடுத்ததான் மேம் வந்து கிஃப்ட் தரேன்னு சொல்லிவிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க. நான் தரேன்னு சொல்லிவிட்டு கிஃப்ட் தரேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் ஹாப்பி ஆகிட்டாங்க. இப்போ வந்துட்டு 1/2 மார்க் தான் கம்மியாயிட்டு. அந்த 1/2 மார்க் எதில் போயிடுச்சு அப்படின்னா வாங்க பார்க்கலாம். இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு ரோம் லெட்டர் இந்த மாதிரி ஷீட் கொடுத்துருவாங்க, ரூல்டு ஷீட்டில் வந்துட்டு குழந்தைங்க வந்துட்டு எப்படி எழுதணும்னு சொல்லிவிட்டு நம்ம முதல் நாள் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணி விடணும். ப்ராக்டிஸ் பண்ணி விட்டால் தான் அவங்க வந்துட்டு இந்த மாதிரி ரூல்டு பேப்பர் வந்து கொடுத்துருவாங்க கிளாஸில் வந்துட்டு எக்ஸாம் டைமில். இதுக்கு வந்துட்டு எழுதுறதுக்கு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் கொடுக்கணும். இந்த கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்களா, கொஸ்டினில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ரோம் லெட்டர் எடுத்து எழுதிக்கணும். ஹெட்லைன்லாம் எழுத தேவையில்லை. நம்மளுக்கு இருக்க ஒன் ஹவர் டைமில் நம்ம வந்துட்டு ஆன்சர் மட்டுமே எழுதினா போதும். அதுக்காக தான் இந்த ரூல்டு பேப்பர். ஃபஸ்ட்டு ரோம் லெட்டர் மட்டும் போட்டால் போதும். அப்புறம் 1 2 3 கொஸ்டின் நம்பர் போட்டுட்டு அதுக்கான ஆன்சரை வந்துட்டு எடுத்து கரெக்டாக எழுதிடணும். ஃபஸ்ட்டு ரோம் லெட்டர் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கெல்லாம் ஒரு பென்சில் வச்சு ஸ்கேல் வச்சு ஒரு கோடு போட்டணும். நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோம் லெட்டர் ஒரு லைன் லீவ் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோம் லெட்டர், அப்புறம் அதுக்கான ஆன்சர்லாம் வந்துட்டு எடுத்து அழகாக எழுதிட்டு அதுக்கு ஒரு பென்சிலில் லைன் போட்டுருங்க. தேர்டு வந்துட்டு அதே மாதிரி ஒரு லைன் லீவ் பண்ணிவிட்டு தேர்ட் ரோம் லெட்டர் போட்டுருங்க. அதோட ஆன்சர்லாம் எழுதிட்டு பாருங்கள். எல்லாமே இப்போ 4th ரோம் லெட்டர் இருக்கட்டும், 5th 6th லைன் பை லைன் அழகாக எழுதியிருக்காங்க. என்னோடய பொண்ணு எனக்கு எழுதுறது ரொம்பவே பிடிக்கும். உங்களோட குழந்தைங்களும் இந்த மாதிரி அழகாக எழுதுவாங்களான்னு சொல்லுங்கள். இந்த ஹேண்ட் ரைட்டிங் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 1 வேர்ட்ஸ் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. மூதுரை பாடல் வந்து எழுதியிருக்காங்க, ஃபுல் மார்க்ஸ் வாங்கிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கொஸ்டின் ஆன்சர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொஸ்டின் ஆன்சர் வந்துட்டு இவங்க வந்துட்டு மிஸ்டேக் இல்லாமல் நிறைய டைம் எழுதி பார்த்ததுனால கொஞ்சம் மிஸ்டேக், ஒன்று மிஸ்டேக்கெல்லாம் மார்க் கம்மி பண்ண மாட்டாங்க. நிறைய மிஸ்டேக் வரும்போது தான் அவங்க வந்துட்டு கம்மி பண்ணுவாங்க. பாருங்கள், இது வரைக்குமே ஃபுல்லாகவே மார்க் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ வந்துட்டு விண்ணப்பம் இருக்குது பார்த்தீங்களா, விண்ணப்பமில் தான் வந்து கொஞ்சம் 2 3 மிஸ்டேக் வந்துடுச்சு. ஸோ அதனால தான் வந்துட்டு அவங்க 1/2 மார்க் கம்மி பண்ணிட்டாங்க. இதனால தான் அவங்களோட 39.5 மார்க் வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு 80 அவுட் ஆஃப் 80 வாங்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, எவ்ரிடே கொடுக்குற டெஸ்ட்லாம் வந்துட்டு மிஸ்டேக்கே இல்லாமல் எழுத வைக்கணும், படிக்க வைக்கணும். அதுதான் நம்ம செய்கிறது. வீட்டில் வந்துட்டு நம்ம வந்து குழந்தைங்களை படிக்க வைக்கும்போதோ எழுத வைக்கும்போதோ அவங்க வந்து எத்தனை மிஸ்டேக் வந்தாலும் அந்த வேர்ட்ஸை வந்துட்டு சைட்லேயே எழுதி ஒரு 5 டைம்ஸ் எழுத வச்சுருங்க. அப்போ அப்படி எழுதும்போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த வேர்ட்ஸ் வந்து ஸ்டோர் ஆகிடும். இந்த டிப்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட குழந்தைங்களும் ஃபுல் மார்க் வாங்குவாங்க, ஹாப்பியாக இருப்பாங்க. என்னோட குழந்தைக்கு ரொம்பவே தமிழ் சப்ஜெக்ட்டு ரொம்பவே பிடிக்கும். அதனால் தமிழ் அவங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக படிப்பாங்க. உங்கள் குழந்தைங்களுக்கும் தமிழ் பிடிக்கும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். 5th ஸ்டாண்டர்ட் தமிழ் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு போடுற அடிக்கடி வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.